வணக்கம். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விரைவா அந்த தகவல பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்க முதலீடு பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு சொல்ற வீடியோவும் கிடையாது. என்னுடைய பார்வைக்கு கம்பெனியுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சு என்னுடைய புரிதல் என்னன்னு ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோவில் கம்பெனியுடைய பிஸ்னஸை விரைவாக பார்க்கலாம். ஐபிஓ தகவலான எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ண போகிறாங்க, அந்த ஃபண்டை வச்சுட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களா இல்லை ஆல்ரெடி அவங்க ஷேர்ஸ் பிளெட்ஜ் ஆயிருக்கா போன்ற விஷயங்களை பார்க்கலாம். கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா போன வருடம், அது கொடுத்துருந்தா எவ்வளோ கொடுத்துருக்காங்க போன்ற விஷயமும் பார்க்கலாம். அது தவிர ஃபினான்ஷியல் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், பிஇ, டெப்ட் ரேஷியோஸ் போன்ற விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். 1986ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட். இவங்க தயாரிக்கிறது ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ். இவங்க 12 மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்தியாவில். எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர், சென்னை, பூனே, இந்தோர், ஜம்ஷெத்பூர், ஃபரிதாபாத் மற்றும் பெங்களூர். இந்த கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் பெரும்பாலும் ஆட்டோ செக்டர்களுக்கு தான் விற்கிறாங்க. இவங்களோட பிரபலமான கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அசோக் லைலாண்ட், டைம்லர் இந்தியா, எஸ்காட்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ராயல் என்ஃபீல்ட், சீமென்ஸ், டாடா மோட்டர்ஸ், டாடா கமென்ஸ், டெஃபே மோட்டர்ஸ், டிவிஎஸ் மோட்டர்ஸ், விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஜேசிபி இந்தியா. இதெல்லாம் சில கம்பெனிஸ் தாங்க, பிரபலமாக இருக்கிற கம்பெனிஸ். இதில் டிராக்டர் கம்பெனிகளும் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட் கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. இது தவிர 12 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை வச்சுருக்காங்க. அவங்க வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. இது தவிர அவங்க ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கால் ஸ்டஹல் அப்படின்ற கம்பெனி கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஹோல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனி பார்க்கும்போது நெதர்லாண்ட்ஸில் ஒன்று இருக்குது. அது தவிர கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் அவங்க வெப்சைட்டில் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அவங்க வெப்சைட்டை தயவு செஞ்சு பாருங்கள். ஐபிஓ தகவலை விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் பேண்ட் 1488 1490 வரைக்கும் இருக்குது. 1490 தான் அப்பர் பேண்ட். லாட் சைஸ் 10 யூனிட். ஸோ 10 யூனிட்டுக்கு அப்புறமா 10 யூனிட்டாக தான் வாங்க முடியும். ஸோ குறைந்தபட்சம் நம்ம 10 யூனிட்டுக்கு அப்பர் பேண்டில் அப்ளை செய்கிறோம் அப்படின்னா 14,900 ரூபாய் நாம் இதற்காக செலவு செய்ய வேண்டும். சரி, ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக எவ்வளோ ஷேர்ஸ் வருது, எவ்வளோ பணத்தை ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கும்போது 1500 மில்லியன் ருப்பீஸை கம்பெனி ரைஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெஷ் இஷ்யூ புது ஷேர்ஸ் வழியாக. ஸோ ஷேருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கும் அப்பர் பேண்டில் கால்குலேட் செஞ்சால். அதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்கிறாங்க. அதன் வழியாக கம்பெனி கிட்டத்தட்ட 6735 மில்லியன் ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இது வழியாக 4.52 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பர் பேண்டில். ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 8235 மில்லியன் ரூபாய் வருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான். 823.5 கோடி ரூபாய்கள். ஐபிஓ டைம் டேபிள் 15ஆம் தேதி மார்ச் ஓப்பன் ஆகுது, மார்ச் 17 க்ளோஸ் ஆகுது. ஃபைனலைசேஷன் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 22, 23 இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ், 24 கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் கிரெடிட் செய்யப்படும். மார்ச் 25ஆம் தேதி லிஸ்டிங் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஸ்ரீனிவாசன் ரவி அப்படின்றவர் தான் மெயின் ப்ரொமோட்டர். அவர் தான் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இவரை தவிர வேறு எதெல்லாம் ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது அஸ்வின் ராம் ஸ்பின்னிங் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஷான்மோ இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், அது தவிர டெக் 82 பிக்சர்ஸ் எல்எல்பி. ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் ஏதாவது பிளெட் செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது எதுவுமே இதுவரை பிளெட் செய்யப்படவில்லை அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ ப்ரொமோட்டர்ஸில் ஸ்ரீனிவாசன் ரவி அவர்கள் கொஞ்சம் ஷேர்ஸை செல் பண்ணுறாரு. அது தவிர ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸும் சில ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. அதுதான் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வருது. ஸோ ஒட்டுமொத்த ஷேரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 45,21,450 ஷேர்ஸை செல்லிங்க்கு வருவது ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. யாரெல்லாம் ஷேரை செல் பண்ணுறாங்கன்ற பட்டியல் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ரீனிவாசன் ரவி அவர்களும் கொஞ்சம் ஷேர்ஸை செல் பண்ணுறாரு.
ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரப்போகிற ஃபண்டு யார் யாரெல்லாம் விற்கிறாங்களோ ஷேர்ஸ் அவங்களுக்கே போயிடும், கம்பெனிக்கு வராது. ஸோ கம்பெனிக்கு வரக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வர பணம் தான் கம்பெனிக்கு வரப்போகுது. ஸோ கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1200 மில்லியன் ரூபாய் அதற்காக ஒதுக்கப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் போர்ஷனுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குது? ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% ரிசர்வேஷன் இருக்குது. ஒரு பாசிட்டிவான சைன் தான். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15% ஒதுக்குறாங்க கம்பெனி இந்த ஐபிஓ வழியாக. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். கம்பெனி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடந்த 3 ஆண்டுகளுக்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அதை கன்சால்டேட் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தவிர இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் இயருடைய முதல் 9 மாதத்துடைய டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம விரைவாக பார்க்கலாம். இங்கே இருக்கிற நம்பர்ஸ் அனைத்துமே மில்லியன் ருபீஸில் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018 19 அதிகரிச்சிருக்கு. ஆனால் 19 20 பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது 2018 19 நல்ல ஏற்றம் இருக்குது. ஆனால் 19 20 மறுபடியும் விழுந்திருக்கு. ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கும்போது 2019 20 மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18% விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். EBITDA ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு அழைப்போம். இது பார்க்கும்போது 2018 19 அதிகரிச்சிருக்கு நல்லாவே. அதே மாதிரி 19 20 பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. 2019 இவங்களுக்கு ஒரு நல்ல இயராக இருந்திருக்கு போல தெரியுதுங்க. அதே மாதிரி EBITDA மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 4.8 10 உயருது 2019. ஆனால் அது 2020 மறுபடியும் கிட்டத்தட்ட 8க்கே வருது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு பார்க்கும்போது 2019 20 37% நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 2018 19 நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க, ஏற்றம் இருக்குது. 2019 20 பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சி இருக்குது. ஸோ 2018 2020 வரைக்கும் CAGR வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 14.13% அதிகரிக்குது. ஆனால் அதே கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது மைனஸில் இருக்குங்க, -58% விழுந்திருக்குது ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ். ROE மற்றும் ROCE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. ஸோ ROE பார்க்கும்போது 2018 5 2019 15%, 2020 மறுபடியும் 5க்கு வந்திருக்கு. ஸோ 2020 மறுபடியும் ஒரு இறக்கம் இருக்குது. அதே மாதிரி ROCE பார்த்தீங்கன்னா 2018 4.11, 2019 10.38 நல்லா அதிகமாக இருக்குது. மறுபடியும் 4.3க்கே வந்திருக்கு 2020. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் கம்பெனிக்கு என்னுடைய பார்வைக்கு. கம்பெனியுடைய கடன் பார்க்கும்போது அதுவும் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் மில்லியன் ருபீஸுங்க. 2018 7,023, 2019 8,282, 2020 9,125. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2020. நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2021 முதல் 9 மாத ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதை வைத்து பார்க்கும்போது இப்போ கடன் வந்து 6,918 மில்லியன் ரூபாய். ஸோ குறைஞ்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த IPO வழியாக வரப்போகிற ஃபண்டில் கொஞ்சம் கடனை அடைக்க போகிறதாக கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. கம்பெனி கடன் எடுத்திருந்தாலும் கடனுக்குரிய வட்டியை கட்டுவதற்கான கெப்பாசிட்டி இருக்கா கம்பெனிக்கு, அந்த வருடத்திலேருந்து வரக்கூடிய வருவாயில் அப்படின்னு பார்க்குறது தான். எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. 2018 4.2, 2019 நல்ல ஒரு எழுச்சி 8.4. ஸோ 2019 ஒரு நல்ல வருடமாக இருந்திருக்குங்க. 2020 மறுபடியும் 4.8 வந்திருக்கு. ஸோ ஸ்டாண்டோலாக பார்க்கும்போது நல்ல நம்பரை தான் தெரியுதுங்க. ஆனால் இறங்கி இருக்கிறது அப்படின்றது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். இவங்க கூட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெப்ட் டு equity ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது இந்த ரேஷியோ. இது பார்த்திங்கன்னா எல்லாமே 1க்கு மேலே இருக்குது. அது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம பார்த்துருந்தோம் ஃபினான்ஷியல் இயர் 2021 முதல் 9 மாத டேட்டாவில் கடன் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் IPO ஃபண்டு வழியாக கடன் கொஞ்சம் குறைக்கப்படும். ஸோ அதனால் இந்த ரேஷியோஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெப்ட் டு அசெட் ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 இருந்திருக்கு கடந்த 2 வருடங்களில். ஆனால் கடைசி வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கு உயர்ந்திருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இது நான் கேல்குலேட் செய்யலைங்க, அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்துருக்கிறது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2018 15.7, ஃபினான்ஷியல் இயர் 2019 48.4 இருந்தது. அதான் ஃபினான்ஷியல் இயர் 2019 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்க்கும்போது மறுபடியும் 20.4 இருக்குது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். சரி, இதை வச்சு நம்ம PE கேல்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம்.
பிஇ கால்குலேட் செய்யும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஐபிஓட அப்பர் பேண்டான 1490 எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம கால்குலேட் செஞ்சோம்னா பிஇ 73 வருது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இப்போ தான் நம்ம பார்த்தோம் 20.4 எடுத்துக்கிறோம், 73 வருது. இது வந்து பிஃபோர் ஐபிஓ. ஆஃப்டர் ஐபிஓ மறுபடியும் கால்குலேட் செய்யணும். ஏன் கேட்டிங்கன்னா ஷேருடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அதனால ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 20.4 19.45 குறையுது. இதை வச்சு பிஇ கால்குலேட் செய்யும்போது 76.6 வருது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. இப்போ நம்ம கம்பெனியுடைய பிஇ கால்குலேட் செஞ்சோம். அவங்க பியர்ஸ் கூட கம்பேர் செய்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி. கம்பெனி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் பியர்ஸ் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். பாரத் ஃபோர்ஜ் லிமிடெடோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்க்கும்போது 7.5 வருது. அவங்களோட பிஇ 82.28 இருக்குது. என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 40.2 அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 36.54 இருக்குது அவங்களோட பிஇ. அதே மாதிரி ஜமுனா ஆட்டோ பார்த்தீங்கன்னா 1.2 மட்டுமே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 58.75 அவங்களுடைய பிஇ. மஹிந்திரா சிஐஇ ஆட்டோமோட்டிவ் 9.34 ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் 17.4 அவங்களோட பிஇயாக இருக்குது. மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் 5.91 ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 93.38 அவங்களுடைய பிஇ. ஸோ இந்த கம்பெனியோடைய அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மிண்டாவும் பாரத் ஃபோர்ஜும் இவங்க இந்த கம்பெனியோட பிஇ நம்ம கால்குலேட் செஞ்சதை விட அதிகமாக இருக்குது. சுந்தரம் ஃபாஸ்ட்னஸோட பிஇ 39.10, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 15.46. அதே மாதிரி ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெடும் அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2.97, பிஇ பார்க்கும்போது 181 இருக்குது. ஸோ ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. இதில் பார்க்கும்போது என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸும் மஹிந்திரா சிஐ ஆட்டோமோட்டிவும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஆனால் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது இருக்கும் அதற்கு. சரி, கம்பெனி இந்த முதல் 9 மாதத்துடைய டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷத்தோடையது. அதை விரைவாக பார்க்கலாம். ஆனால் கம்பேர் செய்கிறதுக்கு போன வருடத்துடைய இதே 9 மாத டேட்டா கொடுக்கல. ஸோ கம்பேர் செய்ய முடியல. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,228 இருக்குது மில்லியன் ருபீஸ். அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 759 மில்லியன் ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 506 மில்லியன். ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 25.18 இருக்குது. சரி, கம்பெனி டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இதற்கு முந்தின வருடங்கள்னு பார்க்கும்போது கம்பெனி 2 வருடங்கள் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2018 கொடுத்துருக்காங்க, 2019 கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2018 10% கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் 10% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ. ஸோ 10% ஆஃப் 100 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் 2018. 2019 50% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ 5 ரூபான்னு பார்க்கும்போது 2 ரூபா 50 காசு ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு என்னுடைய புரிதல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு இந்த கம்பெனி பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை நான் சொன்னதுக்கு ஏதாவது முரண் கருத்து இருக்குது, இல்லை தவறாக ஏதாவது சொல்லியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.